ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் 6th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த சம் டு earn டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஓகே, ஸோ 2.8 சம் அப்படிங்கும்போது இது ஜிபி சீரீஸ் தான். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சம்மை பொறுத்தவரை இது ஏபிஏ நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது, ஜிபியாவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இதில் D1 D2 ஈக்குவலாக இருக்காது, R1 R2 கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது வந்து ஏபியிலே இல்லை, ஜிபியிலே இல்லை. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எஸ்என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் டு என் டேர்ம்ஸ் தான், எஸ்என் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஏபி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஏபியிலே இல்லை இந்த சீரீஸ். ஜிபிஆர்னு செக் பண்ணும்போது ஜிபியிலே வர மாட்டேங்குது. ஜிபிஎஸ்என் ஃபார்முலாவும் என்னால் யூஸ் பண்ண முடியல. அப்போ இதை எப்படி பண்ணுறது, இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கொடுத்துருக்க இதை வந்து நம்ம ஜிபியாக மாற்றணும். ஜிபியாக மாற்றிட்டு எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி ஜிபியாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காமன் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜிபியாக மாறிடும். அதுக்கப்புறம் எப்போதும் மாதிரி நம்ம எஸ்என் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி மாற்றுறேன்னு பார்க்கலாமா? இப்போ கொடுத்துருக்கிறது ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செய்யும்போது அதே மெத்தடை நம்ம செகண்ட் சம்மும் செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0.4 + 0.44 + 0.444 + டாட் 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 டு என் டேர்ம்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து T2 மைனஸ் T1 போட்டாலும் சரி, T3 மைனஸ் T2 போட்டாலும் ஈக்குவலாக இல்லை. அதே மாதிரி ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு T2/T1 T3/T2 ஈக்குவலாக இல்லை. ஸோ இது இப்போதைக்கு இப்போ கொடுத்துருக்க சம் படி இது ஏபியிலே இல்லை, ஜிபியிலே இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஜிபியாக நம்ம மாற்றுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அதை ஜிபியாக மாற்றுறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க சம்மில் ஒரு காமனாக ஒரு 4ங்கிற நம்பர் இருக்குது இல்லையா, அதை நான் வந்து பொதுவாக வெளியில் எடுக்க சொல்கிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது இதுதான். இதுலேருந்து நான் 4 நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 0.1 + 0.11 + 0.111 + டாட் டாட் டாட். இப்போ 4 எடுத்து இல்லை இதை அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா அது உள்ளே இருக்கிறதுல காமனாக வெளியில் எடுக்கிறோம். அடுத்தது இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா எந்த ஒரு எலமெண்ட்டையுமே நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9 இல்லை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து மாற போகிறது கிடையாது. அதனால் இதை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 ரெண்டுமே செய்கிறோம். ஸோ 4/9 டிவைட் பண்ணிட்டேன். இந்த மல்டிப்ளை பண்ணுறதை நான் உள்ளேயே மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். 9 இன்ட்டு அப்படிங்கும்போது 9 இன்ட்டு 0.1 0.9 0.99 0.999 ப்ளஸ் டாட் 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 இதே மாதிரி n டேர்ம்ஸ் வரும். ஸோ ஈஸி தானா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப், இது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கொடுத்துருக்க சீரீஸில் ஒரு காமன் எலமெண்ட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். அடுத்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறது செகண்ட் மெத்தட். தேர்ட் ஒன் வந்து இதை வந்து நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். 4/9 அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த 0.9 வரணுன்னா அதை வந்து மைனஸ் பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 1 - 0.1 1லேருந்து 0.1 மைனஸ் பண்ணால் 0.9 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதுகிறோம். அப்போ அடுத்தது 0.99 வேணும்னா இதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக சொல்லுங்கள். 10 - 0.01. அதே மாதிரி இதுக்கு 100 - 0.001 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஸோ இது இந்த மாதிரியும் எழுத தெரியணும். இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எழுதணும். 1லேருந்து 0.1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 0.9. அதே மாதிரி 10லேருந்து 0.01. சரியா? இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.99 கிடச்சிடும். அதே மாதிரி 100 - 0.001 இதை கரெக்டாக எழுத தெரியணும். ஓகேவா? இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.999 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதில் வந்து 4/9 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 1 ஒவ்வொரு டேர்மில் வரக்கூடியதை நான் தனியாக எழுதிடுறேன். 1 எல்லாமே 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சாரி, ஓகே, 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் இது வரும். இங்கே 10 கிடையாது, இங்கே 100 கிடையாது. சாரி, வெரி சாரி. 1 தான், எல்லாமே 1லேருந்து தான் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். -0.01 -0.001 அது மட்டும் தான் மாறுது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, அப்படியே 1 போய்கிட்டு இருக்கனால 1 + 1 + அப்படியே போய்கிட்டே இருந்து n டேர்ம்ஸ் முதல்ல.
இது ஒன்று. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸை முதல்ல வெளியில் எடுத்துடுறேன். என்ன இருக்குன்னா 0.1 + 0.01 + 0.001 + ... n டேர்ம்ஸ். இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ அடுத்து தான் முக்கியமானது பாருங்கள். இந்த 1 வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது. 1 + 1 + 1 + 1 +ன்னு n டைம்ஸ் போனதுனால இதை n அப்படின்னு எழுதிடலாம். இந்த மைனஸையும் நான் இந்த மைனஸ் அப்படி போட்டுடுறேன். இப்போ இதை பாருங்கள். 0.1 0.01 0.001 இதை செக் பண்ணிங்கன்னா இது இப்போ ஜிபியாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த n டேர்ம்ஸுக்கு தான் நம்ம SN கண்டுபிடிக்கணும். அப்போ SN கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் A டேர்ம் இதில் என்னது இருக்குது 0.1. R வேணும்னா T2/T1 செக் பண்ணுங்கள். 0.01/0.1 என்ன வரும்? இது வந்து நம்ம வந்து கீழே இருக்கிறது வந்து நம்ம எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை நாள் மல்டிப்ளை பண்ணுவோம், அத்தனை 0 போட்டு. அப்போது 0. இங்கே இருக்க பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். 0.1 கீழே 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ R வந்து 0.1. அப்போ R 0.1ன்னா அப்போ SN ஃபார்முலா என்ன? இது வந்து கண்டிப்பாக <1 தான். ஸோ SN ஃபார்முலா வந்து A × 1 - R/n/1 - R. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ 4/9 × n மைனஸ் A எவ்வளவு 0.1 × 1 - R எவ்வளவு 0.1/n/1 - 0.1. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4/9 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா n மைனஸ் 0.1 இதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது கீழே என்ன வரும் அப்படின்னா 0.9 வரும். ஸோ இது 1 - 0.1/n அப்படியே இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு இதை சிம்பிளாக செய்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா n மைனஸ் இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணும்போது இது 1/9ன்னு மாறிடும். ஸோ 1 - 0.1n க்ளோஸ். இப்போ இந்த வெளியில் இருக்கிறத வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இது ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறதுனால 4/9 × n மைனஸ் 4/81 × 1 - 0.1/n. அவ்வளோதான், இது கூட வேண்டாம். ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர் நம்மளுக்கு. சரியா? இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நம்மளுக்கு இது தான் கிடச்சிருக்கு. ஸோ எப்படி செய்கிறேன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பை நீங்கள் காமனாக புதுசாக மெத்தட் படிக்கிறீங்க. ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிங்கன்னா அது ஜிபி கிடச்சிரும். ஸோ இந்த ஜிபி யூஸ் பண்ணி அந்த SN ஃபார்முலா எந்த ஃபார்முலான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். கவனிங்க, எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க செகண்ட் டிவிஷனில் சம் பார்த்தீங்கன்னா 3 + 33 + 333 + ... n டேர்ம்ஸ். இங்கே அப்போ நான் காமனாக ஒரு நம்பரை வெளியில் எடுக்கணும்னா என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் 3யை வெளியில் எடுக்கிறேன். ஸோ 1 + 11 + 111 + ... n டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது காமனாக எடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 9 இதுதான். ஸோ டிவைட் பண்ணிட்டேன். இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 9 + 99 + 999 + ... n டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த 3வது ஸ்டெப் என்ன? இதை அப்படியே வச்சுக்கலாம். வேணால் 1/3ன்னு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம 3 சார் 3 3 3 சார் 9 இல்லையா? ஸோ 1/3. இப்போ இந்த 9 எப்படி எழுத போகிறேன்னா 10 - 1, 99 100 - 1, 1000 - 1 + ... n டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த 10 + 100 + 1000 + ... n டேர்ம்ஸ் இது ஒன்று. இப்போது அடுத்து இருக்க மைனஸை நான் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 1 + 1 + ... n டேர்ம்ஸ் இந்த மாதிரி 2ஆக பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1/3 அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து இந்த 10 100 1000 இதெல்லாம் வந்து நமக்கு ஜிபியாக மாறி இருக்கும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எஸ்என் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஏன்னா இது வந்து 100/10 10 தான், 1000/100 10 தான், ஆர் வந்து ஈக்குவலாக வருது. ஸோ இது ஜிபி. ஸோ எஸ்என் மைனஸ் இது என் டைம்ஸ் வரதுனால இது என். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏ எவ்வளவு 10, ஆர் எவ்வளவு T2/T1, 100/10, ஸோ 10. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ எஸ் ஃபார்முலா என்ன? A இன்ட்டு R⁻n - 1 டிவைடட் பை R - 1. ஏன்னா இது வந்து கிரேட்டர் தென் 1 ஆர். ஓகே, ஸோ 1/3 இன்ட்டு ஏ அளவு 10 இன்ட்டு ஆர் அளவு 10⁻n - 1 பை 10 - 1 மைனஸ் n. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/3 இன்ட்டு 10 கீழே -1 9 இன்ட்டு 10⁻n - 1 மைனஸ் n. ஸோ இப்போ இதை உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 10/27 இன்ட்டு 10⁻n - 1 மைனஸ் 1/3 இன்ட்டு n. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். எப்படி செய்கிறோன்னு தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அதை ஜிபியாக மாற்றுறோம். அந்த ஜிபிக்கு எஸ்என் எந்த எஸ்என்னு பார்த்து போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.